ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ஆனந்தியும் பிருத்திவியும் நல்லா இருக்கோம். ஆனந்தி ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சிமெண்ட் ரோடு இருக்கா, அங்கே வந்து அந்த குப்பை அள்ளுறதுக்கு வருவாங்களே, குப்பை வாங்குறதுக்கு வருவாங்களே, அந்த லேடியோட கேர்லெஸ்னஸ், அப்புறம் இவரும் நடந்து போகும்போது இவரோட கேர்லெஸ்னஸ், அங்கே டிச்சு தண்ணி வந்துருந்துச்சு மழை பேஞ்சு. அது எப்போவுமே குப்பையெல்லாம் க்ளீனே பண்ண மாட்டாங்க. நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பஞ்சாயத்தில். அதனால தான் ஸ்லிப்பாகி விழுந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சு ஷோல்டர். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்னாச்சுன்ட்டு. அப்புறம் கெட் வெல் சூன் சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ, சீக்கிரம் சரியாயிடுவார் ஆனந்தி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? க்ரன்ச்சியாக இருக்கா? இது வந்து நைட் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம்ல சாப்பாடு, அது அடுத்த நாள் ஜீரகம் உப்பு வந்து பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த சாப்பாட்டில் போட்டு வச்சுருப்போம்ல கல் உப்பு, அந்த தண்ணியில் சால்ட் மட்டும் பார்த்துட்டு போடுங்க. ஜீரகம் போடுங்க, மிளகாத்தூள் போடுங்க. அப்படியே மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டிட்டு தட்டில் சும்மா கிள்ளி வச்சு, நான் 3 நாள் வச்சேன் வெயிலில். அப்போது ஹோம்மேட் அரிசி வெத்தல், ஈவன் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு நைட்டே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி நைட்டே கிள்ளி வச்சுட்டு காலையில் 2-3 நாள் காய வச்சிங்கன்னா, சென்னைக்காரங்க 1 நாள் காய வச்சிங்கனாலே காஞ்சிரும். சூப்பராக இருக்கா? ஹெல்தி. ஏன்னா இது ஃபர்மெண்டட் ரைஸில் பண்ணது. செஞ்சு பெனிஃபிட் ஆகிக்கோங்க ரோக்லே. பாய் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேர் இப்படி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நானாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நானாக கண்டுபிடிச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு தத்துவம் ரோக்லே, லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த 3 வருஷமாக ஆனந்தி வந்ததுக்கப்புறம் ஒரே அவுட்டிங் தான், ஒரே சந்தோஷமான ட்ராவல் தான். லைஃப்பும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இது ஒரு சின்ன கண் திருஷ்டி மாதிரினும் வச்சுக்கலாம். எனக்கு கண்ணு பட்டுருச்சு, அதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். எங்களுக்குள்ளே இருக்க லவ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னா எப்படி ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற லெசன். அப்புறம் நான் வந்து என் கை கால் எல்லாமே உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி ரெக்கவர் ஆனது தான். அதனால எனக்கு இது புதுசும் கிடையாது. அதுவும் நம்ம மீனராசி நேயர்களே, ஆண்டவன் சனி பகவான் நம்ம கூடயே தானே பிறந்திருக்கான். அதனால இது எதிர்பார்த்தது தான். என்ன எனக்கு தான் ஆகிட்டு இருக்கும், இப்போ ஆனந்திக்கு ஆயிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம்.